Hi friends, welcome to instant samayalarai. நம்ம இன்னைக்கு மிச்சமான சாதத்துல எப்படி ஒரு தக்காளி சாதம் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லிகை தூள் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே கறிவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது குயிக்காக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் எடுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுக்கிறீங்களோ அதை விட டபுளாக மல்லிகைத்தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்தாவே போதுமானது. இப்போ இதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ராஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ நான் சால்ட் செக் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாதம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சாதத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது பழைய சாதத்தில் தான் பண்ணணுங்கிறது கிடையாது, சுடு சாதத்தில் கூட பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதத்தில் அந்த மசாலா நல்லா செட் ஆகாது. ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டுக்கு இந்த சாதமும் ஹீட் ஆயிரும், அந்த மசாலாவும் நல்லா செட் ஆயிரும். நம்ம பழைய சாதத்தில் இது மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லி யாருனாலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.